முத்துவும் மீனாவும் பணத்தட்டுப்பாட்டால் திகைத்துப் போய் நிற்கிறார்கள். செல்வம் 1,00,000 ரூபாயை கூட கண்ணால் பார்த்ததில்லை என்று கலங்கியபடியே சொன்னது முத்துவின் மனதை மிகவும் வாட்டுகிறது. இவ்வளவு கஷ்டத்திலும் அருண் இறங்கி வராதது முத்துவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பக்கம் சீதாவின் வாழ்க்கை, இன்னொரு பக்கம் நண்பன் செல்வம் என எதை பாதுகாப்பது என்று புரியாமல் முத்து புலம்புகிறார். அண்ணாமலை தானாகவே பணம் கொடுத்தால் கூட அதை வாங்கக்கூடாது என்பதில் முத்து உறுதியாக இருக்கிறார். ஏனென்றால் அப்படி வாங்கினால் விஜயா அதனை வைத்து மீனாவையும் செல்வத்தையும் எந்நேரமும் குத்திக் காட்டுவார் என்பது முத்துவுக்குத் தெரியும். இந்த இக்கட்டான சூழலில் மீனா ஒரு யோசனை சொல்றார். சத்யா வேலை செய்யும் அலுவலகத்தில் வட்டி குறைவாக கடன் தருவதாகவும் அங்கிருக்கும் மேலாளர் நல்லவர் என்றும் கூறி அங்கு செல்லலாம் என அழைக்கிறார். இருவரும் அந்த அலுவலகத்திற்குச் செல்கிறார்கள். இதே நேரத்தில் சிந்தாமணி ஒரு மோசமான திட்டத்தோடு இருக்கிறார். முத்துவின் வீட்டுப் பத்திரத்தை எப்படியாவது அபகரிக்க வேண்டும் என்று நினைத்தவர் ஒரு வழியாக அந்த பத்திரத்தை அங்கிருந்த அதிகாரியிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார். வழியில் தன் மகளைச் சந்திக்கும் சிந்தாமணி ஒரு அவசர வேலை காரணமாக அந்த முக்கியமான வீட்டுப் பத்திரத்தை மகளிடம் கொடுத்து பத்திரமாக வீட்டில் வைக்குமாறு சொல்லிவிட்டுச் செல்கிறார். அந்த பொண்ணுக்கோ இது யாரையோ ஏமாற்றி வாங்கிய பத்திரம் என்று மட்டும் புரிகிறது. முத்துவும் மீனாவும் சத்யாவிடம் உதவி கேட்க சத்யா தன் மேலாளரான அந்த பெண்ணை வரவழைக்கிறார். 5,00,000 ரூபாய் பணம் தேவை என்று கேட்டதும் அந்த பெண் சம்மதிக்கிறார். முத்துவின் வேண்டுகோளின்படி செல்வமும் அங்கு வந்து கையெழுத்திட்டு பணத்தை பெற்றுக்கொள்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக மேசையிலிருந்து அந்த பத்திரம் கீழே விழுகிறது. அதை எடுத்து அந்த பெண்ணிடம் கொடுக்க முயலும் போதுதான் முத்துவுக்கு பேரதிர்ச்சி காத்திருக்கிறது. அது முத்துவின் சொந்த வீட்டு பத்திரம். அதில் அண்ணாமலை மற்றும் விஜயாவின் கையெழுத்து இருப்பதை முத்துவும் மீனாவும் உறுதி செய்கிறார்கள். அந்த பெண் உண்மையைச் சொல்கிறாரு. இது எங்க அம்மா கொடுத்தது, யாருடையதுன்னு எனக்கு தெரியாது என்கிறார். உடனடியாக அந்த பத்திரத்தை புகைப்படம் எடுத்துக்கொண்ட முத்து நேராக வீட்டிற்குச் சென்று அண்ணாமலையிடம் காட்டுகிறார். இதை பார்த்த அண்ணாமலை அதிர்ச்சியில் உரைகிறார். வங்கியில் இருக்க வேண்டிய பத்திரம் எப்படி சிந்தாமணி கைக்குச் சென்றது என்று முத்து ஆவேசமாக கேட்கிறார். மனோஜ் வேலைக்காகத்தான் அண்ணாமலையிடம் கையெழுத்து வாங்கினான் என்பதை முத்து கண்டுபிடித்துச் சொல்ல விஜயாவும் மனோஜும் கதி கலங்கிப் போய் நிற்கிறார்கள். அண்ணாமலையின் கோபம் எல்லை மீறுகிறது. நம் பிள்ளையின் கடனை அடைக்கத்தான் இப்படிச் செய்தேன் என்று விஜயா சமாளிக்க பார்த்தாலும் இருக்கும் ஒரே வீட்டையும் அடமானம் வைத்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்ததை அண்ணாமலையால் ஏற்க முடியவில்லை. மீனாவும் முத்துவும் விஜயாவை கடுமையாகச் சாடுகிறார்கள். யாரோ ஒருவருக்காக சொந்த வீட்டை அடகு வைத்துவிட்டு இப்போது எங்களை வீட்டை விட்டு வெளியே போகச் சொல்கிறீர்களா என்று மீனா கேட்கிறார். ஆத்திரத்தின் உச்சத்துக்கே சென்ற அண்ணாமலை இனி இந்த வீட்டில் இருக்க உனக்கு தகுதியில்லை என்று கூறி விஜயாவின் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார். நாளை அந்த சிந்தாமணி வந்து கேட்டால் நாம் வீட்டை விட்டு வெளியேறித்தான் ஆக வேண்டும் என்ற கசப்பான உண்மையை உணர்ந்து விஜயா பயத்தில் நடுங்குகிறார். இந்த கதையின் அடுத்த கட்டமாக சிந்தாமணியிடமிருந்து அந்த பத்திரத்தை மீட்க முத்து என்ன அதிரடி நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம். விஜயா வீட்டை விட்டு வெளியே தள்ளப்பட்ட அதிர்ச்சியில் வாசலிலேயே அமர்ந்து கதறி அழுகிறார். மனோஜ் எவ்வளவோ சமாதானம் செய்ய முயன்றும் அண்ணாமலையின் கோபம் தணிவதாக இல்லை. என் உழைப்பில் உருவான இந்த வீட்டை எனக்கு தெரியாமலேயே அடமானம் வைக்க உனக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று அண்ணாமலை ஆவேசமாக சத்தம் போடுகிறார். மீனா முத்துவிடம் இப்போதைக்கு அம்மாவை திட்டுறதுல பயன் இல்லைங்க, முதல்ல அந்த பத்திரத்தை எப்படி சிந்தாமணிகிட்ட இருந்து மீட்கிறதுன்னு யோசிப்போம் என்று நிதானமாக பேசுகிறார். முத்துவுக்கு சிந்தாமணியின் மகள் கொடுத்த தகவல் ஒரு துருப்புச்சீட்டாகத் தெரிகிறது. அந்த பெண் நல்லவள் என்பதால் அவளின் உதவியோடு சிந்தாமணியைச் சந்திக்க முடிவு செய்கிறார்கள். மறுபுறம் சிந்தாமணி தன் மகளுக்கு போன் செய்து அந்த பத்திரம் பத்திரமா இருக்குல்ல, அதை வச்சுதான் அந்த அண்ணாமலை குடும்பத்தையே ரோட்டுக்கு கொண்டு வரப்போறேன் என்று வஞ்சகமாகச் சிரிக்கிறார். ஆனால் தன் மகள் ஏற்கனவே அந்த பத்திரத்தை முத்துவிடம் காட்டியது அவருக்குத் தெரியாது. முத்துவும் மீனாவும் நேராக சத்யாவின் அலுவலகத்திற்குச் சென்று அந்த பொண்ணைச் சந்திக்கிறார்கள். உங்க அம்மா பண்றது தப்புன்னு உங்களுக்கே தெரியுதுல்ல, எங்க அப்பாவுக்கு தெரியாம ஏமாத்தி வாங்கின பத்திரம் இது, இதை திருப்பித்தர நீங்க தான் உதவணும் என்று முத்து வேண்டுகோள் விடுக்கிறார். அந்த பொண்ணும் அம்மா பண்றது எனக்கே பிடிக்கல, நான் எப்படியாவது அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். வீட்டில் அண்ணாமலை மனமுடைந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்த முத்து, அப்பா கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டை யாராலையும் அசைக்க முடியாது, அந்த பத்திரத்தை நான் மீட்டுட்டு வருவேன் என்று தைரியம் சொல்றாரு. செல்வம் கொடுத்த 5,00,000 ரூபாயை வைத்து பிரச்சனையை சமாளிக்கலாம் என்று நினைத்தாலும் இந்த வீட்டுப் பத்திரம்தான் இப்போது பெரிய சிக்கலாக இருக்கிறது.
அடுத்த நாள் சிந்தாமணி வீட்டுக்குத் தெரியாமல் அந்த பெண் பத்திரத்தை எடுத்துக்கொண்டு முத்துவை சந்திக்க வரும்போது இடையில் ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. சிந்தாமணியின் ஆட்கள் இதை கவனித்துவிட முத்துவுக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் வெடிக்கிறது. முத்து தன் ஆவேசமான குணத்தால் அவர்களை அடித்து துவம்சம் செய்து ஒரு வழியாக பத்திரத்தை கைப்பற்றுகிறார். பத்திரத்தோடு வீட்டுக்குள் நுழையும் முத்துவை பார்த்ததும் அண்ணாமலையின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. விஜயாவோ தன் தவறை உணர்ந்து அண்ணாமலையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். ஆனால் அண்ணாமலை இந்த வீட்டை மீட்க மீனா எடுத்த முயற்சியும் முத்துவின் தைரியமும் தான் காரணம். நீயும் உன் மகனும் செய்த துரோகத்தை நான் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டேன் என்று கராராகச் சொல்லிவிடுகிறார். இறுதியில் செல்வம் தன் கடனை அடைக்க அந்த 5 லட்சத்தை பயன்படுத்த முத்துவின் குடும்பம் ஒரு பெரிய இக்கட்டான சூழலில் இருந்து தற்காலிகமாக தப்பிக்கிறது. ஆனாலும் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் எதிரான அண்ணாமலையின் கோபம் மட்டும் குறையவே இல்லை. இந்தச் சம்பவத்திற்குப் பிறகு விஜயா தன் குணத்தை மாற்றிக்கொள்வாரா அல்லது மீண்டும் ஏதேனும் சதி செய்வாரா என்பதை பற்றி பார்ப்போம். அண்ணாமலை வீட்டை விட்டு வெளியே போகச் சொன்னதும் விஜயா அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார். என்னங்க, பெத்த பிள்ளைக்காகத்தானே செஞ்சேன், இதுக்கு போய் இப்படி பண்றீங்களே என்று அழுது புலம்புகிறார். ஆனால் அண்ணாமலையோ, பெத்த புள்ளை மேல உனக்கு பாசம் இருந்தா பெத்த அப்பா அம்மாவை நடுத்தெருவுக்கு கொண்டு வருவியா? இந்த வீட்டை அடமானம் வைக்க உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தது என்று விடாமல் எகிறுகிறார். இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த மனோஜ், அப்பா, நான் சீக்கிரம் பணத்தை கட்டிடுவேன்பா என்று இழுக்கிறார். முத்து உடனே மனோஜின் சட்டையை பிடித்து, டேய், இன்னும் எத்தனை நாளைக்குடா இப்படி போய் சொல்லி ஏமாத்துவ? அந்த சிந்தாமணி யாருன்னு தெரியுமா? அவ ஒரு கிரிமினல். அவகிட்ட போய் நம்ம வீட்டு பத்திரத்தை கொடுத்திருக்கீங்களே, அறிவு இருக்கா உங்களுக்கு என்று வெடிக்கிறார். மீனா நிலைமையை புரிந்து கொண்டு, மாமா, இப்போ இவங்கள திட்டுறதை விட அந்த பத்திரம் இன்னும் அந்த பொண்ணுகிட்டதான் இருக்கு. அவங்க அம்மா வர்றதுக்குள்ள நாம் அதை எப்படியாவது மீட்கணும் என்று முத்துவை அவசரப்படுத்துகிறார். முத்துவும் மீனாவும் கிளம்ப தயாராகும்போது சத்யாவிடமிருந்து ஒரு போன் வருகிறது. சத்யா பதற்றமாக, மாமா, அந்த மேடம், சிந்தாமணி மகள், பத்திரத்தை எடுத்துட்டு வரச் சொன்னாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சு போல. அவங்க 2 பேருக்கும் நடுவுல பெரிய சண்டை நடக்குது. நீங்க சீக்கிரம் இங்க வாங்க என்று சொல்கிறார். முத்துவும் மீனாவும் மின்னல் வேகத்தில் காரில் கிளம்பிச் செல்கிறார்கள். அங்கு போனால் சிந்தாமணி தன் மகளை கண்ணாபின்னாவென்று திட்டிக் கொண்டிருக்கிறார். யார் வீட்டு பத்திரமா இருந்தா உனக்கென்ன? நான் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு தூக்குனது. இதை நீ அவன்கிட்டே கொடுக்க போறியா என்று கத்துகிறார். அந்த பொண்ணு விடாப்படியாக, அம்மா, இது தப்புமா, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க குடும்பத்தை இப்படி நடுத்தெருவுல நிக்க வைக்காதீங்க என்று வாதிடுகிறார். அப்போது அங்கு வந்த முத்து, ஏய் சிந்தாமணி, மரியாதையா என் வீட்டு பத்திரத்தை என்கிட்ட கொடுத்துடு, இல்லைனா நடக்கிறதே வேற என்று கர்ஜிக்கிறார். சிந்தாமணி நக்கலாகச் சிரித்து, ஏய் டிரைவர், பத்திரம் இப்போ என் கைக்கு வந்துடுச்சு. நீங்க வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலும் கொடுத்தாதான் இது ரிலீஸ் ஆகும். அதுவரைக்கும் இந்த வீடு எனக்குதான் சொந்தம் என்கிறார். மீனா குறுக்கிட்டு, நீங்க ஏமாத்தித்தானே கையெழுத்து வாங்கினீங்க, நாங்க போலீஸ்ல புகார் கொடுத்தா நீங்க தான் உள்ள போவீங்க என்று மிரட்டுகிறார். ஆனால் சிந்தாமணி அசரவில்லை. போலீஸா? போங்க பாப்போம், சட்டப்படி அண்ணாமலை கையெழுத்து போட்டிருக்காரு, இதுல நான் பண்ணது என்ன தப்பு என்று கேட்கிறார். நிலைமை கைமீறிப் போவதைக் கண்ட சிந்தாமணியின் மகள் சத்தமில்லாமல் அந்த பத்திரத்தை எடுத்து முத்துவிடம் வீசுகிறார். முத்து அதை தாவி பிடித்துக் கொள்கிறார். இதை பார்த்து ஆத்திரமடைந்த சிந்தாமணி தன் மகளை அடிக்கப் பாய்கிறார். முத்து தடுத்து நிறுத்தி, உன் பொண்ணு உன்னை விட நல்லவளா இருக்கா, அவளுக்காக உன்னை விட்டுட்டு போறேன், இனிமே என் குடும்பம் பக்கத்துல வந்த அவ்வளவுதான் என்று எச்சரித்துவிட்டு பத்திரத்தோடு வீட்டுக்கு திரும்புகிறார். வீட்டுக்கு வந்து பத்திரத்தை அண்ணாமலை கையில் கொடுத்ததும் அவர் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார். முத்து, இன்னைக்கு இந்த வீட்டை நீதான் காப்பாத்திருக்க என்று மனதார பாராட்டுகிறார். அதே சமயம் விஜயாவையும் மனோஜையும் பார்த்து, இனிமே இந்த வீட்டுல நீங்க இருக்கணும்னா மீனா சொல்றதுதான் கட்டளை, அவளுக்கு கீழே அடங்கி